ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் அக்கா பிறந்த நாளைக்கு முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கோம். இந்த உலகத்தில் பிறந்ததே பாவம். இந்த மாதிரியான உலகத்தில் நம்ம கேக்கு வெட்டி கொண்டாடுறதை விட நம்ம இந்த மாதிரி அனாதையான முதியோர் இல்லத்தில் நம்ம போய் சாப்பாடு கொடுக்குறதே நல்லது. அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் வாங்க, இங்கே வந்து கொடுங்க. இது பைபாஸ் ரோட்டில் இருக்குது, மேலூர் பைபாஸ் ரோட்டில். அன்னை 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 முதியோர் இல்லம், அன்னை முதியோர் இல்லத்து. இப்போ 2 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. நீங்கள் 4 வருஷம் ஆச்சா? 2 வேணுமே தெரியாம 2 வருஷம் இருந்தேன். சுத்தமா 2 வருஷம் அப்புறம் 2 வருஷத்துக்கு பிற்பாடு இந்த ஒரு கண்ணு வேணும். 2 வருஷம் ஆச்சு. அந்த கண்ணு பண்ண முடியாது. கரைசல் சுகர் இருக்கா, பண்ண முடியாது. வீட்டுக்கெல்லாம் பூ கொண்டு வருவே, ஆளை காணமே பார்த்தேன். வீட்டில் யாரும் பார்க்கலையா? வீட்டில் மரமும் இருக்கு, மயம் இல்லை. மழை இறந்து 10 நான் இப்படி இருக்கவும் கூட்டி அந்த இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க மகளை கட்டி கொடுத்துருக்கு தம்பிக்கு. 5 வயசு இருக்கா. வருவா பார்க்க வருவா. சரி சரி சரி, நானும் அடிக்கடி வர்றேன். நான் வர்றேன், இனிமேல் அடிக்கடி வர்றேன். நீங்கள் தானே இருக்கீங்க. படிக்கணும், நல்லா வேலை பாருங்க, இந்த மாதிரி பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டுறதை விட்டுட்டு இந்த மாதிரி முதியோர் இடத்துக்கு வந்து உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம பிறந்ததே பாவம்னு சொல்லுவாங்க. அதனால் கேக்கு வெட்டுறதை விட்டுட்டு இந்த மாதிரி முதியோர் இல்லத்துக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்.